வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்களோட பவரை நிரூபிக்கணுன்றதுக்கோசரம் என்னென்னவோ வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தேவையில்லாமல் பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ணது நம்ம மல்லி இல்லைங்க, எல்லாமே மல்லியோட பிரியமா தான். அவங்க பிரியமா எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வேறு வேலை இல்லை தாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காங்க. இந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியப்படுதுங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா, அவங்க வந்து அப்பா எப்போ பார்த்தாலும் எதுக்குப்பா மல்லியம்மா கிட்ட எரிஞ்சு விடுங்க, உங்களுக்கு ஏன் மல்லியம்மா பிடிக்கலையா, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கேட்டுறாங்க. உடனே நம்ம விஜய் இன்னும் நல்லா அழகாக சொல்கிறாரு, இந்த பார் வெண்பா வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும், தேவையில்லாத வார்த்தைலாம் நீ விடாத வெளியே, நீ ஸ்கூலுக்கு போகணும், எப்படி இருக்கணும், உனக்கு என்ன மல்லியம்மா இங்கே இருக்கணும்னு சொன்னேன், மல்லியம்மா இருக்காங்கல்ல, அது மட்டும்தான், இதுக்கு மேலே எல்லாம் எங்கிட்ட கொஸ்டின் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் புரியாத புதிராகவே போயின்னு இருக்குங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவருக்கு கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் வருதுங்க. அந்த லெட்டர் மூலிமா அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அவர் கேதர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த மாதிரி மல்லி கௌதம் விஜய் அப்படின்ட்டு 2 பேரையும் மென்ஷன் பண்ணி வந்திருக்குங்க. இதனால் விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. என்ன உன் பேரை கம்பெனியெல்லாம் இப்போ ரொம்பவே பரவிக்கலாம், அந்த வீட்டில் நீயும் ஒருத்தி என்னோட மனைவின்றதை மென்ஷன் பண்ணுறே ஆழமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவேசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் மனசு உடைஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, எந்த சந்தையில் போனாலும் நமக்கு ஒரு விடிவு காலமே இல்லை போலையே, எங்கே போனாலும் முட்டு சந்தாவே இருக்கேன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உக்காந்து இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், என்னடா நீ படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. என்னங்க பண்ணுறது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், என் உடன்பிறப்பு வந்து வெளிநாட்டுக்கு போகிறான், அவனை போய் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். இங்கே தான் உட்காந்துருக்கேன் பாருங்க, நம்ம கண்ட்ரியை விட்டு அதர் கண்ட்ரி போக போகிறோம். அதனால் சரி அவனாக தான் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் கூட போயிட்டு இருக்கேன். அதனால தான் சரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நம்மளால், அதனால் சரி படுத்துக்கிட்டு சைலண்ட்டாக மியூட்டில் போட்டு ஒரு பக்கம் அமைதியாக பேசின்னு இருக்கேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜத் இருக்காங்கள்ல, அவங்க வந்து என்ன ராஜேஸ்வரி மேடம், இந்த மல்லியோட ஆட்டம் வர ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும், நான் எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துன்னு இருக்கேன், ஆனால் அவளோட ஆட்டமும் அதிகாரமும் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நானே எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை, உலகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க. இதை கேட்கும் போது அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்க போதுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம மல்லிக்கு சரியான ஆப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. இது நடக்குமா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சீ யூ, நன்றி, வணக்கம்.